திரு எஸ்பி வேலுமணி அந்த கட்சியுடைய தலைமை நிலைய செயலாளர், இப்படி பல நிர்வாகிகள் இதில் இருக்கிறாங்க. டாக்டர் சி விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர், அவரும் கூட ஒரு மூத்தவர். காமராஜ் அவர்கள் முன்னாள் அமைச்சர். இவங்கெல்லாம் நிர்வாகிகள் அப்படிங்கிறத தாண்டி அந்த மாவட்டங்களில் அவங்களுக்கு பெரிய ஆதரவு ஓட்டம் உண்டு. திரு சி வி சண்முகம் அவர்களுக்கு வட மாவட்டங்களில் செல்வாக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனால் இந்த முறை அதிமுக அதிகம் வென்ற மண்டலம் அப்படின்னா திரு சி வி சண்முகத்துடைய செல்வாக்கு கரங்கள் ஓங்கி இருக்கக்கூடிய வடமண்டலம். இப்போ திரு சி வி சண்முகம் அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். ஒரு புது அரசியல் உறவு உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். அதிமுகவுடைய ஒரு விரிவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையே ஒரு கூட்டணி அப்படின்னு கூட நம்மால் வர்ணிச்சிட முடிகிறது. அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய இன்னர் சர்க்கிள், அதாவது அந்த டாப் மோஸ்ட் கமாண்டன்ஸில் ஒருவராக இருந்தவர் திரு நத்தம் இரா விஸ்வநாதன். ஹெல்த் மினிஸ்டராக ஒரு இக்கட்டான சூழலில் தமிழ்நாட்டில் செயல்பட்ட, கோவிட் காலத்தில் செயல்பட்டவர் திரு டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள். அவருடைய நாவன்மை அப்படிங்கிறது, he is a very effective ஸ்பீக்கர். கன்வின்ஸ் ஆகாதவங்களுக்கு கூட கன்வின்ஸ் பண்ணக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அதே போல நன்னிலம் காமராஜ் அவர்கள் உணவுத்துறை அமைச்சர். அவர் சார்ந்த மாவட்டத்தில் பல இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வென்றாலும் கூட ஒரு கிரீன் பேட்சாக அவருடைய தொகுதியை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மண்டலத்துடைய ஒரு கமாண்டன்ட் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திரு காமராஜ் அவர்கள், திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் கூடவே இருக்கிறார். திரு எஸ்பி வேலுமணி அவர்களை இன் மெனி பிராக்டிக்கல் டேர்ம்ஸ் அதிமுகவில் நம்ம டூவாகவே பார்த்து வந்த நிலையில் நிறைய மூத்த நிர்வாகிகள் இந்த ஃபார்மேஷனில் இடம்பெற்றிருப்பது வியப்போட பார்க்கப்படுகிறது. அதே போல எதிர் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி தான் இந்த தருணம் வரைக்கும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். அந்த நிலையை இவர்கள் எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் வேறு நிலைப்பாட்டை எடுத்து திரு தங்கமணி அவர்களும் கூட இதில் இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். திரு தங்கமணி அவர்கள் நேற்றோ இன்றோ வீடியோவில் வரல, காட்சிகளில் வரல. ஆனால் இந்த ஃபார்முலேஷனில் திரு விஜய் அவர்கள் வரும்பொழுது, முதலமைச்சர் வரும்பொழுது உடன் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கின்றோம். லீமா ரோஸ் இருக்கிறாங்க, நியூவஸ்ட் எம்எல்ஏ, புதிய எம்எல்ஏக்கள், பழைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை நமக்கு இன்னும் தெரியல. அதில் இன்னும் ஒரு ஃப்ளூயிடிட்டி இருக்குது. இந்த பக்கம் அதிகமாக, அந்த பக்கம் அதிகமாக, ரெண்டு பக்கமும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, மதில் மேல் பூனையாக சிலர் இருக்கிறாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை அதிமுக வரலாற்றில் நம்ம பார்க்கின்றோம். அதிமுக சட்டமன்ற குழு செங்குத்தாக ஒரு வெர்டிக்கல் ஸ்பிளிட்டை சந்தித்திருக்கிறது. நாளை ஃப்ளோர் டெஸ்ட் அரசு எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியை எதிர்நோக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கிறார். நாளைக்கு ஒரு டன் அண்ட் டஸ்டட் ஒரு ப்ரொசீஜராகத்தான் இந்த ஃப்ளோர் டெஸ்ட் அமைய போகிறது அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளே சான்றாக அமைய போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். அதிமுக தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு திமுக தான் தாய் கழகம் என்றாலும் கூட தமிழ்நாட்டை நெடுங்காலம் ஆட்சி செய்த கட்சி திமுகவா அதிமுகவா என்றால் அதிமுக 50 ஆண்டுகால வரலாற்றில் நெடுங்காலம் ஆட்சி செய்த ஒரு கட்சி அதிமுக என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் பெருங்கட்சியாக விளங்கிய அதிமுக இன்னைக்கு அதனது சட்டமன்ற குழு ரெண்டாக ஸ்பிளிட்டாக இருக்கிறத பார்க்கின்றோம். 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறாங்க. இந்த கூட்டணிக்கு 53 நினைக்கிறேன், if I'm not mistaken. ஸோ அதிமுக 47 பெற்றிருக்க அது இரு குழுக்களாக செயல்படுகிறது. பொதுச் செயலாளர் தலைமையில் ஒரு குழு, தலைமை நிலை செயலாளர் திரு எஸ்பி வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக ஆமோதிக்கக்கூடிய குழு. திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர், அவரை தான் அங்கீகரிக்கணும் அப்படின்னு இந்த குழு சபாநாயகரை நாடி இருக்கிறது. இல்லை பொதுச் செயலாளர் சொல்வது தான் சாஸ்வதம், அப்படித்தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது, அவர் சொல்லக்கூடிய கட்சி தலைமை சொல்லக்கூடிய கொறடா தான் அங்கீகரிக்கப்படணும், அந்த கொறடா உத்தரவு தான் அமலாகணும் அப்படின்னு அந்த குழு சொல்கிறது. அந்த குழுவில் இடம்பெற்றிருப்பவர்கள் பிரதானமாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திரு OS மணியன், முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் உள்ளிட்டோர். இப்போ சி வி சண்முகம் அவர்களுடைய வளாகத்தில் இந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பு நடைபெற்று வருவதை பார்க்கின்றோம். இந்த குழுவோடு அரசியல் உறவு பேணுகின்றோம் அப்படின்னு பிரகடனப்படுத்துகிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். இப்போ மற்ற சந்திப்புகள் எல்லாம் மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று நம்ம கடந்து போயிட முடியும். ஆனால் இந்த சந்திப்பை அப்படி கடந்து போய்விட முடியாது. அரசியல் உட்செய்திகள், பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் மிக நிறைந்த சந்திப்பு இதுதான். இன்னைக்கு
நடந்த சந்திப்பிலேயே மிக முக்கியமான சந்திப்பு இந்த சந்திப்பு தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவுக்கு இப்ப எப்படி மற்ற கட்சிகளுக்கு ஒரு கூட்டணியில் இல்லாத கட்சிகளுடைய அலுவலகத்துக்கெல்லாம் போய் அவர் அந்த முகமைகள் அந்த சென்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்தாரோ, அப்படி திரு விஜய் அவர்கள் போயிருக்கணும் அப்படின்னா அவர் போயிருக்க வேண்டிய இடம் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகை. அவர் அங்கே செல்லவில்லை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவில்லை. சேர்த்து பார்க்கணும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான குழு நாளைக்கு சட்டமன்ற நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் விஜய்க்கு எதிராக வாக்களிக்க போறாங்க. ஆனால் இந்த குழுவானது திரு விஜய் அவர்கள் தலைமையிலான அரசுக்கு ஆதரித்து வாக்களிக்க போறது அப்படிங்கறத நம்ம பார்க்கின்றோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.